novinha pega. Mano. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான். பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளாக் பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதில் வந்து 3:4 இந்த ரேஷியோவை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கலர் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே சைடில் மேலே ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக க்ரீனிஷ் பண்ணிடுங்க. சென்டரில் இருக்கிற பிளாக் பிக்சரை வந்து கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. அப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட்டில் போய் ஃபாண்ட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு கீழே ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேடோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து 100ல் வச்சுருங்க. பிளர் ஆப்ஷன் வந்து 0ல் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க மேலே. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ராப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண க்ரீன் லேயரில் கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் குரோமா கீ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் டெக்ஸ்ட்டில் ஒயிட் கலரில் இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. ஷேடோவும் ஃபுல்லாக 100ல் வச்சுருங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண வீடியோ, இப்போ எடிட் பண்ண வீடியோவில் இதுக்கு முன்னாடி எடிட் பண்ண ஒரிஜினல் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் க்ரீன் கலரில் ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணிங்கள, அதை வந்து ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா குரோமா கீ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கலர் லேயரில் வச்சுருங்க. அதில் வச்சு இன்டென்சிட்டி ஷேடோ 100 கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும், அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு க்ளோ எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஆப்ஜெக்ட்னு இருக்கு, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து க்ரீன் கலர் வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வீடியோவில் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், சிம்பிள் எடிட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஹவு டு எடிட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.